வெல்கம். இன்னைக்கு இசிஜி சீரிஸோடைய பார்ட் 3 வீடியோ. அதில் ரீபோலரைசேஷன் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ லாஸ்ட் வீடியோவில் டீபோலரைசேஷன் பற்றி பார்த்தோம். டீபோலரைசேஷன் அப்படின்றது ஹார்ட்டோடைய கான்ட்ராக்ஷன். இப்போது கான்ட்ராக்ட் ஆன ஹார்ட் ஆனது எப்படி ரிலாக்ஸ் ஆகுது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இது ரிலாக்ஸ் ஆகணும் அப்படின்னா அந்த செல்ஸுக்குள்ள சார்ஜ் ஆனது எப்படி இருக்கும், எந்த விதமான அயன்ஸில் எப்படி செல் மெம்பரினுக்கு அக்ராஸில் ட்ராவல் ஆகுது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அண்ட் ரீபோலரைசேஷனுக்கு அப்புறம் ஒரு ரெஸ்டிங் பீரியடில் வரும் அப்படின்னு நம்ம பார்த்தோம் இல்லையா. அந்த ரெஸ்டிங் பீரியட் வரும்பொழுது எப்படி அது வருது அப்படிங்கிறதையும் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்கலாம். ஓகே, ரீபோலரைசேஷன் அப்படின்னா என்ன? ரீபோலரைசேஷன் இஸ் a process in which the heart muscle cells return to their normal state after contraction. அதாவது கான்ட்ராக்ட் ஆன ஹார்ட்டு திரும்ப அதோடைய நார்மல் ஸ்டேட்டான ரெஸ்டிங்க்கு ரிட்டர்ன் ஆகுதுல்ல. கான்ட்ராக்ட் ஆன ஹார்ட்டு ரிலாக்ஸ் ஆகும். ரிலாக்ஸ் ஆனதுக்கப்புறம் ரெஸ்டிங்க்கு வரும். அந்த ரிலாக்ஸ் ஆகி ரெஸ்டிங் வருது இல்லையா, ஸோ அந்த ப்ராசஸை தான் நம்ம ரீபோலரைசேஷன் அப்படின்னு சொல்கிறோம். இந்த ரீபோலரைசேஷனை பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு ஃபேஸை நம்ம பார்க்கலாம். ஒன்று இனிஷியல் ரீபோலரைசேஷன், அதாவது ஆரம்ப நிலையில் நடக்கக்கூடிய ஒரு குட்டி ரீபோலரைசேஷன். நெக்ஸ்ட்டு ஃபைனல் ரீபோலரைசேஷன், அதாவது கடைசியாக செல்லு ஃபுல்லாக ஹார்ட் செல்லானது ஃபுல்லாக ரீபோலரைசேஷன் போகிறது ஃபைனல் ரீபோலரைசேஷன். அண்ட் இந்த ரீபோலரைசேஷன் எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறமா பார்த்தீங்க அப்படின்னா ரெஸ்டரேஷன் ஆஃப் ரெஸ்டிங் மெம்பரைன் பொட்டான்ஷியல், அதாவது நான் சொன்னேன் இல்லையா, அதாவது எந்த விதமான எலக்ட்ரிக்கல் இம்பல்ஸோடைய டிரான்ஸ்மிஷனும் இல்லாமல் ஹார்ட் ஆனது ஒரு கொஞ்சம் செகண்ட் ரெஸ்ட் எடுக்கும். அதுக்கு பேர் தான் ரெஸ்டிங் மெம்பரைன் பொட்டான்ஷியல். அப்போ எக்ஸ்ட்ரீம் நெகட்டிவாக இருக்கும் ஹார்ட் செல்ஸ் எல்லாமே. ஸோ அந்த ரெஸ்டிங் மெம்பரைன் பொட்டான்ஷியலை ரெஸ்டரேஷனாக அதை திரும்ப அடையிறது தான் ஃபைனல். ஸோ இனிஷியலாக ஒரு ரீபோலரைசேஷன் நடக்கும், அதுக்கடுத்து ஒரு ஃபைனல் ரீபோலரைசேஷன், அதுக்கப்புறம் ரெஸ்டரேஷன் ஆஃப் ரெஸ்டிங் மெம்பரைன் பொட்டான்ஷியலுக்கு வரும். இந்த 3 ஃபேஸஸ் அப்போ என்னென்ன நடக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இனிஷியல் ரீபோலரைசேஷன். ஸோ இனிஷியல் ரீபோலரைசேஷனில் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிரான்சியன்ட் ஓப்பனிங் ஆஃப் பொட்டாசியம் சேனல்ஸ். அதாவது நான் சொன்னேன் இல்லையா, ஹார்ட் ஆனது நிறைய விதமான சேனல்ஸ் எல்லாம் யூட்டிலைஸ் பண்ணும் அப்படின்றத லாஸ்ட் வீடியோவில் பார்த்தோம். அதில் இந்த இனிஷியல் ரீபோலரைசேஷன் அப்போ என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிரான்சியன்ட் ஓப்பனிங் ஆஃப் தி பொட்டாசியம் சேனல்ஸ் இருக்கும். டிரான்சியன்ட் அப்படின்னா ஷார்ட் டியூரேஷன். ஏன்னா இது இனிஷியல் ரீபோலரைசேஷன் சொல்கிறல. ஸோ இந்த ஆரம்ப நிலையில் இருக்கும்பொழுது ஆரம்ப நிலை ரீபோலரைசேஷன் அப்போ டிரான்சியன்ட் அப்படின்னா ஷார்ட் டியூரேஷனாக இந்த பொட்டாசியம் சேனலானது ஓப்பன் ஆகும். என்ன ஆகுனா இந்த செல்லுக்குள்ளே ஹார்ட்டுடைய செல்ஸ்குள்ளே பார்த்திங்க அப்படின்னா ஆல்ரெடி பொட்டாசியம் ஆனது இருக்கும். இந்த செல்லுக்கு உள்ளே இருக்கக்கூடிய பொட்டாசியம் ஆனது வெளியே போகும். எஃப்ளெக்ஸ், இன்ஃப்ளெக்ஸ்னா உள்ள, எஃப்ளெக்ஸ்னா வெளியே. ஸோ எஃப்ளெக்ஸ் ஆஃப் ஸ்மால் குவான்டிட்டி ஆஃப் பொட்டாசியம் அயான், அதாவது செல்லுக்கு உள்ளே இருக்கக்கூடிய பொட்டாசியம் அயான் எல்லாமே பொட்டாசியம் சேனல் வழியாக எஃப்ளெக்ஸ் ஆகும், அதாவது வெளியில் போகும். அண்ட் இது நடந்துட்டு இருக்கக்கூடிய அதே நேரத்தில் என்ன ஆகும் அப்படின்னா ஃபாஸ்ட் சோடியம் சேனல் க்ளோசஸ் சடன்லி அண்ட் ஸ்லோ சோடியம் சேனல்ஸ் ஓப்பன். ஸோ லாஸ்ட் வீடியோவில் பார்த்தோம் ரொம்ப ஃபாஸ்ட்டாக ரொம்ப ரேப்பிடாக சோடியமானது உள்ளே வரும்னு பார்த்தோம் இல்லையா. அப்போ அது ரொம்ப ரேப்பிடாக எப்படி வரும்னு கேட்டிங்கன்னா ஃபாஸ்ட் சோடியம் சேனல்ஸ் வரையாக வரும். ஃபாஸ்ட் சோடியம் சேனல்ஸ் அப்படிங்கிறது ஃபாஸ்ட்டாக சோடியம் அயனை டிரான்ஸ்போர்ட் பண்ணுறது. ஸோ இப்போ இந்த இடத்துல என்ன ஆகுது அப்படின்னா அந்த ஃபாஸ்ட்டாக சோடியமாக கடத்தக்கூடிய ஃபாஸ்ட் சோடியம் சேனலானது க்ளோஸ் ஆகிடுது உடனே. அண்ட் ஸ்லோ சோடியம் சேனல்ஸ் ஓப்பன், அதாவது ஸ்லோ சோடியம் சேனல்ஸ் ஓப்பன் ஆகுது. அண்ட் ஸ்லோ சோடியம் சேனல் ஓப்பன் ஆனதுனால ஸ்லோ இன்ஃப்ளக்ஸ் ஆஃப் லோ குவான்டிட்டி ஆஃப் சோடியம் அயான். நீங்கள் ஞாபகம் வச்சுக்க வேண்டியது என்னென்னா இது இனிஷியல் ரீபோலரைசேஷன் அப்படிங்கிறது என்னென்னா டீபோலரைசேஷன் ஆன உடனே வரக்கூடிய முதல் ரீபோலரைசேஷன். டீபோலரைசேஷன் என்ன இருக்கும், ஃபாஸ்ட் சோடியம் சேனல்ஸ் வழியாக சோடியம் வந்துக்கிட்டே இருக்கும் இல்லையா, அந்த ஃபேஸில் இருந்து தான் ரீபோலரைசேஷன் ஃபேஸுக்கு அது ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது. ட்ரான்ஸ்ஃபர் ஆகும்போது என்ன ஆகும் அப்படின்னா ஃபாஸ்ட் சோடியம் சேனல் க்ளோஸ் ஆகி ஸ்லோ சோடியம் சேனலானது ஓப்பன் ஆகும். ஸ்லோ சோடியம் சேனல் ஓப்பன் ஆனோடனே என்ன ஆகும்னா ஸ்லோ இன்ஃப்ளக்ஸ் ஆஃப் லோ குவான்டிட்டி ஆஃப் சோடியம் அயான், அதாவது ஃபாஸ்ட் சோடியமில் ஃபாஸ்ட்டாக வந்தது ஸ்லோ சோடியம் சேனல் வழியாக ஸ்லோவாக ரொம்ப லோ குவான்டிட்டி ஆஃப் சோடியம் அயான்ஸ் வந்துட்டு இருக்கு உள்ள. அண்ட் உள்ள இருக்கக்கூடிய பொட்டாசியம் அயான் ஆனது வெளியே போகுது. இதுதான் இனிஷியல் ரீபோலரைசேஷன். இதில் நீங்கள் பார்க்க வேண்டியது என்னென்னா பொட்டாசியம் அப்படின்றதுமே பாசிட்டிவ் அயான் தான், சோடியம் அயான் அப்படின்றது பாசிட்டிவ் தான். அதாவது ரொம்பவே கம்மி அளவான பாசிட்டிவ் அயானான சோடியம் தான் உள்ளே வருது. அண்ட் ஆல்ரெடி உள்ளே இருக்கக்கூடிய பாசிட்டிவ் அயானானது வெளியே போகுது. அப்படிங்கும்போது இந்த இடத்துல நீங்கள் என்ன தெரியுது உங்களுக்கு, உள்ள நெகட்டிவிட்டி கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டார்ட் ஆகுதுன்னு தெரியுதா. அதாவது லோ குவான்டிட்டி ஆஃப் சோடியம் அயான் உள்ளே வந்தால் அப்போ அது பாசிட்டிவாக தானே இருக்கணும் அப்படின்னு கேட்டால் உள்ளே இருக்கக்கூடிய பாசிட்டிவ் அயானான பொட்டாசியமும் வெளியில் போகுதுல்ல, வெளியிலையும் பாசிட்டிவ் அயான் தான் போகுது. உள்ளே வெளியே போகிற பொட்டாசியம் அயானை விட உள்ளே வரக்கூடிய சோடியம் அயானோட குவான்டிட்டி அளவு அப்படிங்கிறது ரொம்ப கம்மி. அப்படின்றதுனால உள்ளுக்குள்ளே நெகட்டிவிட்டி ஆனது கிரியேட் ஆக ஆரம்பிச்சிடும். ஏன்னா பாசிட்டிவ் அயான்ஸ் எல்லாம் வெளியே போனால் அது நெகட்டிவ் தானே ஆகும். அதுதான் இனிஷியல் ரீபோலரைசேஷனில் ஆகுது. அடுத்து
அடுத்து ஃபைனல் ரீபோலரைசேஷன் பற்றி பார்க்கலாம். ஃபைனல் ரீபோலரைசேஷனில் என்ன ஆகுது அப்படின்னா எஃப்ளெக்ஸ் ஆஃப் பொட்டாசியம் அயான். அதாவது இனிஷியல் ரீபோலரைசேஷனில் பொட்டாசியம் அயன் வெளியே போயிட்டே இருந்ததில் அந்த பொட்டாசியம் அயன் அதே மாதிரி அதிக அளவாக ஃபைனல் ரீபோலரைசேஷன்லையுமே வந்து வெளியே போய்கிட்டே இருக்குது. அதாவது நம்பர் ஆஃப் பொட்டாசியம் அயான்ஸ் மூவிங் அவுட் ஆஃப் தி மசில் ஃபைபர் எக்ஸீட்ஸ் தி நம்பர் ஆஃப் கால்சியம் அயான் மூவிங் இன். அதாவது நம்ம டீபோலரைசேஷனில் பார்த்தோம், நாட் ஒன்லி சோடியம் அயான், கால்சியம் அயன் ஆனது -40 mV அது குறையும் பொழுது கால்சியம் அயன் ஆனது உள்ளே வருதுன்னு பார்த்தோம் இல்லையா. இப்போ இந்த ஃபைனல் ரீபோலரைசேஷன் என்ன ஆகுது அப்படின்னா கால்சியம் அயனானது உள்ளே வந்துட்டுக்குள்ள அந்த உள்ளே வர கால்சியம் அயனை விட அதிக அளவான பொட்டாசியம் அயானானது வெளியில் போகும். அதுதான் ஃபைனல் ரீபோலரைசேஷன். ஸோ கால்சியம் அயனானது பாசிட்டிவான அயன், அது உள்ளே வரும்போது என்னதான் அது பாசிட்டிவிட்டியை கொடுக்கும் நம்ம யோசிச்சாலும் அது பாசிட்டிவிட்டியை கொடுக்கறத விட உள்ளே இருக்கக்கூடிய பொட்டாசியம் பாசிட்டிவ் அயனானது வெளியே போகிறதுனால அது என்னதான் உள்ளே வந்தாலும் அதால் அந்த பாசிட்டிவிட்டியை மெயின்டைன் பண்ண முடியாது. ஸோ அப்போது நம்பர் ஆஃப் பொட்டாசியம் அயான் வெளியே போகிறது உள்ளே வரக்கூடிய கால்சியம் அயனை விட அதிகமாக இருக்குது அப்படின்றதுனால என்ன ஆகும் அப்படின்னா செல்லுக்கு உள்ளே ரொம்பவே நெகட்டிவ் ஆகிடும். கரெக்டாக, ஏன்னா என்னதான் கால்சியம் பாசிட்டிவாக இருந்தாலும் அது உள்ளே வந்து கொடுக்கக்கூடிய பாசிட்டிவிட்டி எல்லாத்தையுமே இந்த பொட்டாசியம் அயனானது வெளியே போய் அதை ஈக்குவல் கிடையாது, அதை நெகட்டிவே ஆக்கிடுது. ஏன்னா அதிக அளவான பொட்டாசியம் அயன் போகுது, கால்சியம் அயன் உள்ளே வரதை விடங்கிறதுனால பிகம்ஸ் நெகட்டிவ் இன்சைட். அண்ட் உள்ள நெகட்டிவானது என்ன ஆகுது, பொட்டாசியம் எஃப்ளெக்ஸ் கண்டினியூஸ் அன்டில் தி எண்ட் ஆஃப் தி ரீபோலரைசேஷன். அதாவது ரீபோலரைசேஷன் ப்ராசஸ் ஃபுல்லாக முடிகிற வரைக்குமே இந்த பொட்டாசியமோடைய எஃப்ளெக்ஸ்னால் வெளியில் போகிறது கண்டினியூ ஆகிக்கிட்டே இருக்குது. ஸோ பொட்டாசியம் வெளியே போக 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 செல்லுக்குள்ளே நெகட்டிவ் ஆகிக்கிட்டே இருக்க அந்த ரீபோலரைசேஷன் ஆனது நடந்துகிட்டே இருக்கும். ஸோ ஹார்ட் ஆனது ரீபோலரைசேஷன் முடிகிற வரைக்கும், அந்த ரிலாக்ஸேஷன் கம்ப்ளீட் ஆகிற வரைக்குமே பொட்டாசியம் ஆனது எஃப்ளெக்ஸ் ஆகிக்கிட்டே தான் இருக்கும். அதுதான் இந்த ஃபைனல் ரீபோலரைசேஷன். இந்த ஹார்ட் ஆனது ஃபைனல் ரீபோலரைசேஷன், அதாவது ரீபோலரைசேஷன் முடிஞ்சதுக்கு அப்புறமா திரும்ப டீபோலரைசேஷன் போகிறதுக்கு முன்னாடி இது ரெண்டுக்கும் இடையில ரெஸ்டிங் அப்படின்றதுக்கு போகும். அதை தான் நம்ம ரெஸ்டிங் மெம்பரேன் பொட்டான்ஷியல்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ அப்போ இந்த ஃபைனல் டீபோலரைசேஷனுக்கு அப்புறம் அது ரெஸ்ட் எடுத்துட்டு அதுக்கப்புறமா தான் டீபோலரைசேஷனுக்கு போகும். அப்போ இந்த ரெஸ்டிங் மெம்பரேன் பொட்டான்ஷியல் அது எப்படி வந்து ரெஸ்டோர் பண்ணுது, திரும்ப அதை கொண்டு வருது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து ஃபைனல் ரீபோலரைசேஷன் முடிஞ்சிடும், அதாவது பொட்டாசியம் ஆனது எஃப்ளெக்ஸ் ஆகிக்கிட்டே இருக்குமா, அதனால நெகட்டிவிட்டியானது மெயின்டைன் ஆகிட்டே இருக்கும். இப்போ இந்த இடத்துல என்ன ஆகுது அப்படின்னா ஆக்டிவேஷன் ஆஃப் சோடியம் பொட்டாசியம் பம்ப் ஆனது இந்த இடத்துல ஆக்டிவேட் ஆகுது. சோடியம் பொட்டாசியம் பம்ப் அப்படின்றது வழியாக சோடியம் அண்ட் பொட்டாசியம் இது ரெண்டுமே வந்து டிரான்ஸ்ஃபர் ஆகும். எப்படி அப்படின்னா சோடியம் பொட்டாசியம் பம்ப் மூலமாக உள்ள இருக்க சோடியம் ஆனது ஃபுல்லாக வெளியில் போயிடும். இங்கே பாருங்க, ஆல் சோடியம் அயான்ஸ் விச் ஹேட் என்டர்ட் தி செல் த்ரூ அவுட் தி ப்ராசஸ் ஆஃப் ஆக்ஷன் பொட்டன்ஷியல் மூவ் அவுட் ஆஃப் தி செல். அதாவது டீபோலரைசேஷன் அப்போ எவ்வளோக்கு எவ்வளோ சோடியம் அயானது உள்ளே வந்ததோ அந்த வந்த மொத்த அயானுமே இந்த சோடியம் பொட்டாசியம் பம்ப் வழியாக வெளியில் தள்ளப்படுது. அடுத்து பொட்டாசியம் அயான் மூவ் இன் டு தி செல். பொட்டாசியம் அயானானது வெளியிலேருந்து உள்ளே வந்துக்கிட்டே இருக்குது. இதுதான் இந்த சோடியம் பொட்டாசியம் பம்ப்பு. அண்ட் இதே நேரத்தில் பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸஸ் ஆஃப் கால்சியம் அயான்ஸ் ஆல்சோ மூவ் அவுட் த்ரூ சோடியம் கால்சியம் பம்ப். அதே மாதிரி கால்சியம் அயனானதும் சோடியம் கால்சியம் பம்ப் மூலமாக வெளியில் போய்கிட்டே இருக்குது. சோடியமும் வெளியில் போகுது, கால்சியமும் வெளியில் போகுது, பொட்டாசியம் மட்டும் உள்ளே வருது. தஸ் தி ரெஸ்டிங் மெம்பரைன் பொட்டான்ஷியல் இஸ் ரெஸ்டோர்டு. ஸோ ரெண்டு விதமான பாசிட்டிவ் அயான்ஸுமே செல்லை விட்டு வெளியில் போகுது. அதாவது சோடியம் அயான் அண்ட் கால்சியம் அயான் இது ரெண்டுமே செல்லை விட்டு வெளியில் போகுது. பொட்டாசியம் அயான் மட்டும் செல்லுக்கு உள்ளே வருது. அதாவது பொட்டாசியம் அயான் பாசிட்டிவ் அயான் ஒன்று உள்ளே வந்தால் ரெண்டு விதமான பாசிட்டிவ் அயான் வெளியில் போகுது அப்படின்னா அந்த இடத்துல பாசிட்டிவிட்டிங்கிறது மெயின்டைன் ஆகாது, நெகட்டிவிட்டி தான் மெயின்டைன் ஆகும். ஸோ எக்ஸ்ட்ரீம் நெகட்டிவ்க்கு போயிடும் இந்த ஹார்ட் மசிலானது ரெஸ்டிங் மெம்பரேன் பொட்டான்ஷியலை அட்டைன் பண்ணும்போது. ஸோ அப்போது செல்லுக்குள்ளே என்ன மட்டும்தான் இருக்குன்னு கேட்டிங்கன்னா பொட்டாசியம் அயன் மட்டும்தான் இருக்கும், சோடியம் அயன் வெளியே போகும், கால்சியம் அயனும் வெளியே போகும். ஸோ அந்த ஸ்டேட்டில் இந்த ரெஸ்டிங் மெம்பரேன் பொட்டான்ஷியலானது ரெஸ்டோர் பண்ணப்படுது. அண்ட் இது முடிஞ்சதுக்கு அப்புறமா தான் திரும்ப டீபோலரைசேஷன் அப்படின்ற ப்ராசஸ் போகும். அது லாஸ்ட் வீடியோவில் பார்த்தோம் கரெக்டாக. இப்போ வெளியில் என்ன போச்சு, கால்சியமும் சோடியமும் போச்சு, பொட்டாசியமானது உள்ளே இருக்குல்ல. திரும்ப டீபோலரைசேஷன் ஆரம்பிக்கும் போது என்ன ஆகும் அப்படின்னா ஃபஸ்ட்டு சோடியம் சேனல் ஓப்பன் ஆகி சோடியம் உள்ளே வந்து -90 வோல்ட்லேருந்து அதை வந்து 40 mV மாற்றி 40 mV வரும்போது திரும்ப கால்சியம் வெளியில் இருக்க கால்சியம் உள்ளே வரும். இப்போ இது ரெண்டு உள்ளே வரும்போது டீபோலரைசேஷன் அப்போ உள்ளே இருக்கக்கூடிய பொட்டாசியம் ஆனது கொஞ்சமாக லைட்டாக கொஞ்சமாக வெளியில் போய்கிட்டு தான் இருக்கும். ஸோ இவ்வளோ தான் வந்து அயனிக் பேசிஸ் ஆஃப் ரீபோலரைசேஷன். இதில் உங்களுக்கு எதாவது டவுட் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஃபர்ஸ்ட் டைம் என்னோட சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆள்னு கொடுங்க. அப்போ தான் இதுக்கப்புறமா நான் போட எல்லா வீடியோ நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும். Thank you.